உங்களுக்கும் இரவுக்கும் அப்படி என்ன ஒரு நெருக்கம்? அப்படி என்ன ஒரு காதல்? தனிமை. தனிமை. ஏன் அப்படின்னு? அப்பதான் அது வந்து நமக்கு ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு தனிமை கிடைக்கும். யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு நான் பிறந்து வளர்ந்த ஊரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும். அது இரவுல வந்து அதோட அழகே வேற. இன்னொன்னு ரொம்ப வித்தியாசமான சிலரையும் சந்திக்க முடியும். வித்தியாசமான சிலரையும்னா, நீங்க வழக்கமாக பார்க்காத நபர்கள பார்க்க முடியும். வழக்கமா அதாவது நமக்கு பழக்கமே இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆ. ஆனா அந்த இரவுல போம்போது பேச்சு கூட ரொம்ப இருக்காது. ஜஸ்ட் ஒரு பார்வை இருக்கும். அவ்வளோதான். நம்மளையும் அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்களும் எதையோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு, ரசிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க. நமக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஒரு அமைதியே ரொம்ப பிடிக்கும். ஊரே உறங்கி இருக்கும். நமக்கான ஒரு இதா இருக்கும். ஆக்சுவலா இரவுல வந்து இந்த பூமி பந்தினுடைய பெரும் நிலப்பரப்பு உங்க கைவசப்பட்டது மாரி ஒரு தோணுமா? அதேதான். அந்த வனாந்தரம் முழுக்க என்னுடையதுங்கிற மாரி. ஆமா. அதுல என்ன ஒரு சுதந்திரம்? நாம நாமளா இருக்க முடியும். முதல் விஷயம். அது சொல்லும்போது கொஞ்சம் மிகையா இருக்கலாம். ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் முதல்ல. நம்ம யாருக்காகவும் ரியாக்ட் பண்ணவோ, இல்ல பதில் சொல்லவோ தேவை இருக்காது. நீங்க உங்களுக்கு மனசுல தோன்றத நெனச்சுட்டு நீங்க பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கலாம். உங்கள யாரும் பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு அமைதி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.